ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸுக்கான ஒரு கட்டிங் வீடியோவை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸு. பின்னாடி வந்து க்ளோஸ் ஆகும், முன்னாடி வந்து சின்னதாக ஒரு ரவுண்டு வி கொடுக்குற மாதிரி இதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போடுற மாதிரி கீழே இருக்க லைனை வந்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதனுடைய உயரம் அப்படிங்கும்போது நம்ம பிரின்சஸ் கட்டெல்லாம் வைக்கும்போது 14 வர்ற இடத்துல 14.5 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரை இன்ச்சு சேர்த்து 15 மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து சீம் அலவன்ஸ். இது வந்து 1.25 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஷோல்டருக்கு ஸ்லோப் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர்னுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 15.5. அதே 15.5 கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு வந்து ஷோல்டர் டவுன் கொடுத்துக்கலாம். கழுத்தினுடைய சுற்றளவு 3 இன்ச்சு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இதுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கலாம். அரை இன்ச்சுக்கு சீம் லைன் கொடுத்துக்கலாம். இது வந்து க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது இங்கே சீம் லைன் அரை இன்ச்சு போக நம்ம வந்து கழுத்துக்கு ஒரு 2 இன்ச்சு மட்டும் டீப் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சும்மா நார்மலாக ஒரு கர்வ் லைன் மட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு. முப்பத்தி 5 + 4 39. அது கூட 4 இன்ச்சு சேர்த்து 1/4 போட்டு டிவைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு ஆம்ஹோல் வந்து 8.25 வரணும். இங்கே 7.25. இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 7.25க்கு நமக்கு அளவு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இதுலேயும் நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து இப்படி லைட்டாக ஸ்லாண்டிங் கொடுக்க சொல்லியிருப்போம். அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எல்லாருக்குமே கொடுக்கும்போது இந்த பின்னாடி வந்து டைட் வந்துடும். அதனால் இந்த பாடி ஷேப்புக்கு வந்து இந்த அளவு வந்து நம்ம இதே மாதிரி கொடுத்தா போதும். இந்த ஸ்லாண்டிங் வந்து நமக்கு கொடுக்க தேவையில்லை. இதை வேணால் குறைச்சி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி மசில்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப துணி இழுத்து பிடிக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது. இதில் வந்து நமக்கு கட்டிங் போடும்போது 8.25 நமக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்தது இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 30 இன்ச்சு வரும். 30 இன்ச்சு அப்படிங்கும்போது 7.5 இன்ச்சு 4ஆக பிரிக்கும்போது அதுக்கப்புறம் 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா டாட்டுக்கு, அப்புறம் 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சீம் அலவன்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம மார்க் போட்டு இதுக்கு மிட் பாயிண்டில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு பேக் பார்ட். இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு இங்கே ஸ்லாண்டிங் கொடுக்கணும் அப்படின்னா லைட்டாக ஸ்லாண்டிங் கொடுத்துக்கோங்க.
8.25 நமக்கு கரெக்டாக வருது. அடுத்தது இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச்சு அதிகப்படுத்தி மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் போட்டுக்கோங்க. அடுத்தது இது ஒன் சைடு தான் டாட்டு, அதனால் நான் ஒரு 2 இன்ச்சு அதிகப்படுத்தியிருக்கேன். இங்கே நீங்கள் இது டவுன் பண்ணும்போது இங்கேயும் நம்ம டவுன் பண்ணணும். அப்போ தான் இந்த ஹைட் வந்து இதுக்கு கரெக்டாக வரும். அதனால் இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு அவுட்டரில் தள்ளி மேலேருந்து கீழே ஒரு 3/4 இன்ச் தள்ளி மார்க் போட்டிருக்கேன். இந்த ஷோல்டரை மட்டும் நம்ம லைட்டாக உள்ளே தள்ளிக்கலாம். கரெக்டாக எங்கே வருதோ அதை ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அளவு வந்து கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அளவு மாறக்கூடாது. இந்த நெக்கு லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இதுக்கு கரெக்டாக நீங்கள் மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஏன்னா கேன்வாஸ் வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணுவோம். இந்த நெக்கினோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்படி வைடாக தான் வரணும். அதுக்கப்புறம் ஷோல்டர்னுடைய ஸ்லோப்பு. அதுக்கப்புறம் இந்த லைனோட இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இருந்த அதே லைன்லேயே ஷோல்டரை மட்டும் கொஞ்சம் உள்ள தள்ளி அதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு டெப்த்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அந்த அளவுக்கு இங்கே வந்து நம்ம உள்ள தள்ளியிருக்கோம். இது வந்து ஆம்ஹோல் ரவுண்டு. நம்ம வந்து இங்கே பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணி மேலே ஏற்றும் போது இந்த போர்ஷனை வந்து நம்ம மேலே சரி பண்ணிக்கலாம். இப்போ நெக்கினுடைய உயரம் பார்த்தீங்க முன்னாடி ஒரு 6.5 இன்ச்சு. இதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கேன்வாஸ் வெட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த நெக்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். என்னோட ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி வர மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஹைட் இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆம்ஹோல் வந்து இங்கே என்ன அளவு இருக்கோ அந்த அளவு தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஷேப் கொடுத்துருக்கோமோ இதை தான் இங்கே நம்ம மார்க் பண்ணோம். இப்போ பஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 36 இன்ச்சு அப்படின்னா 9.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு வந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் பாதி 4.5 இன்ச்சு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து வந்து 4 இன்ச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் வேணும் அப்படிங்கிறனால அந்த 4.5 இன்ச்சு அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அதில் வந்து கம்மி பண்ண தேவையில்லை.
இப்போ இதுதான் நமக்கு வந்து சென்டர் லைன். மிடில் செஸ்ட்டை 4ஆ பிரித்து 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதில் பாதி 4.5 இன்ச்சு, அதை மைனஸ் பண்ணி 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 3.5 இன்ச்சு. இங்கே வந்து அதே பஸ்ட் பாயிண்ட்டை 9 இன்ச்சை நான் 2ஆ பிரித்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து நமக்கு சீம் லைன் தேவை, இல்லாட்டினா 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளுவோம். இதுதான் நமக்கு அண்டர் பஸ்டினுடைய லைனு, இது வந்து மிடில் செஸ்டினுடைய லைனு. இப்போ வந்து இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம ஒரே பாயிண்ட்ல இது பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் லைட்டாக இப்படி இறக்கிட்டா தான் இந்த கர்வ் லைன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இது ஷேப் கொடுக்குற மாதிரி 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ நீங்கள் கீழே ஒரு பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கலாம். நமக்கு வந்து பஸ்டனுடைய இந்த ஆம் ஹோல் டாட் பிடிக்கிற மாதிரி தான், அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே 3/4 இன்ச்சு வந்து நம்ம அவுட்டரில் கொடுத்துருக்கோம், அதனால் அதுக்கான ஒரு போர்ஷனை வந்து இங்கே வந்து கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 2 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சும், கப் ஷேப் மட்டும் லூஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இங்கே யோக்கா மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம வந்து அந்த பக்கம் அதிகப்படுத்திக்கலாம். இது வந்து அண்டர் பஸ்ட்டு. இப்போ எப்பவுமே நம்ம போட்டிருக்க லைனுக்கு கீழே தான் நம்ம வந்து இப்படி கிராஸ் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம இங்கே ஜாயின் பண்ணும்போது பீஸ் வந்து மேலே ஏறும், அப்போ வந்து ஷார்ட்டேஜ் ஆகக்கூடாது. அப்படிங்கிறனால இந்த லைன் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது மறுபடியும் கூட நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷேப் மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துக்கணும். இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அதுல இருந்து நீங்கள் ஷேப் கொடுத்துக்கோங்க. எங்கேயுமே பாயிண்டடாக இல்லாமல் லைட்டாக ஒரு ஷேப் மட்டும் கொடுத்துக்கோங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் உங்கள் ரொம்ப கர்வ் கொடுக்க வேண்டாம், ஏன்னா அப்புறம் மேல் பக்கமாக இங்கே கப் ஷேப் வந்து உங்களுக்கு பல்ஜாகி நிற்கும். அதனால் இது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வளைவு கொடுக்காம நீங்கள் நார்மல் சும்மா லைட்டாக அந்த ஷேப் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போது உங்களுடைய பஸ் பாயிண்டினோட லைன் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுதான் நமக்கு, இந்த ஷேப் தான் நமக்கு பஸ்டினுடைய லைன். இது இங்கே கிளாத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாகிங் ஆகும். உங்களை அண்டர் பஸ்ட்டுக்கு அந்த இதுக்குள்ளேயே கரெக்டாக கப் ஷேப் கொண்டு வரணும். அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரைட் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு பாயிண்ட் தள்ளி வருது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் கொடுக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், அப்போ இந்த பஸ்டினுடைய ஷேப் மாறும். ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த போர்ஷன் மட்டும்தான் நம்ம அதிகப்படுத்துவோம். இதில் வந்து நம்ம இங்கே கட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்ஃபால் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். இதில் நம்ம கரெக்டாக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லென்த்தை மட்டும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இங்கேருந்து 3.5, இங்கே 12 இன்ச்சு வருது இந்த பாயிண்டில். அதே மாதிரி இங்கேயும் அதுக்கு தகுந்த மாதிரி இதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் நமக்கு இந்த ஃப்ரண்ட் லைன் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த கிராஸ் வந்து செட் ஆகும். இதுவே இங்கே நமக்கு ஓப்பன் இல்லை அப்படிங்கும்போது மேக்ஸிமம் இது ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு செட் ஆகும். அதனால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வி ஷேப் வந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே எவ்வளோ துணி நம்ம பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இது கீழே இறங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம்.
மேக்ஸிமம் இந்த லைன் வந்து இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு வரும். கீழே எக்ஸ்ட்ரா வர்றது, அதுக்கப்புறம் வர்றது இந்த லைன் தான் வரும். ஏன்னா நம்ம 16 இன்ச்சு தான் ஹைட் வச்சுருக்கோம். இந்த போர்ஷன் மட்டும் கிராஸில் வரும். நீங்கள் இதையும் இப்படியே வச்சு ஒரே ஸ்ட்ரைட் கட் பண்ணி பீஸ் கொடுத்தாலும் சரி, இல்லாட்டினா நீங்கள் இதை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணும்போது ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை நம்ம ஃபஸ்ட்டே வெட்டிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் லென்த் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அதனால் அதை கவர் பண்ணுங்கிறதுக்காக தான் இங்கே அதிக துணி கொடுக்குறோம். இங்கேயும் அதே மாதிரி கப்பு இப்படி ஏறும்போது உங்களுக்கு இந்த துணியும் மேலே ஏறும். அதனால் அதுக்கு தகுந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து கேன்வாஸ் வச்சுக்கலாம், அதனால் இப்போ கட் பண்ண தேவையில்லை. இந்த இதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு வந்து 7.5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு அப்படிங்கும்போது 9.5 இன்ச்சு வரணும். இங்கே வந்து ஒரு சீமுக்கு வந்து இப்போ இங்கே 3.25 இது வரைக்கும் கரெக்டாக 9.5 இன்ச்சு வருது. அதனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெட்டிக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வரதை நீங்கள் வெட்டிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு இந்த துணி வந்து ஏன்னா ஒன் சைடு கரெக்டாக வந்துடும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்த மாதிரி வரும். அந்த மாதிரி வர்றதை மட்டும் நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கூட, ஏன்னா டேப்பில் அவ்வளோ அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியுமான்னு தெரில, இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு நீங்கள் ஸ்டிச் போடும்போது இந்த வளைவெல்லாம் கரெக்டாக அதில் சீட்டிங் ஆகணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு சும்மா கொஞ்சம் மட்டும்தான் வித்தியாசம் வருது. அதை மட்டும் வேணால் லைட்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஃப்ரண்ட் லென்த் வந்து குறையக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பேக் வந்து 15 வச்சுருக்கோம், முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சாவது நமக்கு அதிகமாக வரணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சைடு வந்து இதை கரெக்ட் பண்ணி இதனுடைய நாட்சஸை வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ இதை எப்படி நம்ம செக் பண்ணமோ அதே மாதிரி ஆம் ஹோலையுமே செக் பண்ணணும். உள்கை இருக்கிறனால ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சாவது நமக்கு அதிகமாக வரணும். இது வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணுற போர்ஷன். 8.25 வந்து நமக்கு பேக் ஆம் ஹோல். பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு நமக்கு அதிகமாக வருது. ஏன்னா இந்த உள்கை வெட்டி இருக்கிறனால ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு அதிகமாக வரும். நீங்கள் மார்க் பண்ணி பார்த்துட்டு ஆம் ஹோல் ரவுண்டை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு ஆம் ஹோல் ஃப்ரண்ட் ஆம் ஹோல் வந்து டைட் ஆயிரும். அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான். இப்போ நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமுமே உங்களுக்கு வந்து நான் இன்னும் ஓப்பன் எதுவும் பண்ணலை.
சரிங்களா? உங்களுக்கு இந்த நெக்கு வச்சுட்டு உங்களுக்கு பேக் ஹூக் வேணும்னா நீங்கள் பேக் ஹூக் வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரண்ட் தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஃப்ரண்ட் ஹூக் வச்சுக்கலாம். கையினுடைய நீளம் வந்து 11 இன்ச்சு கொடுக்குறேன். 35 அப்படிங்கும்போது 3.5 வந்து ஆம்போல் கேப்பினுடைய ஹைட் கொடுக்குறேன். எட்டேகால் வந்து 1/2 ஆம்போல். கையினுடைய சுற்றளவு கொஞ்சம் லூஸாக வைக்கிறேன். 12 இன்ச்சு. அதெல்லாம் 6 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் காலர் கேன்வாஸே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நெக்கில் வந்து இங்கே வர கார்னர் வந்து உங்களுக்கு இப்படி தூக்கிக்கும். அதனால் இந்த இடம் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் இந்த நெக் வந்து நமக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். அதனால் இதுக்கு வந்து நான் காலர் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறேன். ராங் சைடு வந்து 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதனுடைய இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு கழுத்தை ஒட்டி வேணுமா கொஞ்சம் இறங்கி வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நெக்கு வந்து போட்டுக்கலாம். கேன்வாஸ் வைக்கும்போது ஒரு ஸ்டிச்சிங் அளவுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் வைப்போம். ஏன்னா பேக் வந்து அப்படியே நம்ம கிளாத் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் லைன் இங்கே வரும். கேன்வாஸ் வந்து நம்ம இந்த அளவுக்கு வெட்டினா தான் உங்களுக்கு இது கரெக்டாக வரும். ஏன்னா இங்கே தையல் போட்டுருவோம், அதே மாதிரி இங்கேயும் இப்போ வந்து இதனுடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். முன்கழுத்து 6.5 இன்ச்சு வரணும். 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். லைனை கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டான உங்களுக்கு ஷேப் மட்டும் நீங்கள் இந்த வி ஷேப் எவ்வளோ லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்ன அகலம் வேணும்,
எவ்வளோ இதில் வேணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே 1 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது 2 இன்ச்சு வரும். இங்கே 3/4 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது 1.5 இன்ச்சு வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கழுத்தினுடைய அகலத்தை. இதுக்கப்புறம் இங்கே நீங்கள் ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஆம்போல் ரூலர் வச்சு போடுறதுனால போட்டுக்கலாம். இதுதான் வந்து நமக்கு நெக்கினுடைய ஷேப்பு. ஓப்பன் பண்ணும்போது டபுள் சைடு இதே மாதிரி வரும். எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் சப்போஸ் இதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு ஸ்டிச்சிங் அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட் போகணும். ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஓப்பன் வைக்கும்போது இந்த வீனுடைய ஷேப் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதனால் இந்த கொஞ்சம் இப்படி தள்ளி மட்டும் ஒரு லைன் போட்டுக்கணும். ஏன்னா இந்த பக்கம் 1/4 இன்ச்சு ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணணும். இப்போ இந்த நெக்கினுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு இங்கேயும் ஓப்பன் பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம மெயின் கிளாத் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்ம கேன்வாஸில் தான் அட்டாச் பண்ணணும். அதனால் இது வந்து டைரெக்டாக அதில் ஒட்டி திருப்ப முடியாது. ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறனால. இதில் ஒன் சைடு வர பார்டரை வந்து நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். கைக்கு எப்படி ஜாயிண்ட் தான் வரும். இதில் வந்து ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி வரும்போதெல்லாம் 2 ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஜாயிண்ட் வந்து மேல் பக்கம் தெரியக்கூடாது. ஜாயின் போடும்போதெல்லாம் ரொம்ப எட்ஜில் வச்சு ஜாயின் போடாதீங்க, கொஞ்சம் தள்ளியே போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி சாஃப்ட் கிளாத் எல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா அர்க்காத் வரைக்கும் இருக்கிறனால மேக்ஸிமம் உங்களுக்கு வெளியே வந்து ஜாயிண்ட் வந்து தெரியாது. இந்த பார்டர் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. இது உங்களுக்கு பேக் சைடில் சென்டரில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பார்டரை ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி பேக்கில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து அந்த பார்டர் லைன் வந்து அப்படியே வரும். இதில் ஏதோ ஒரு லைன் தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். அதனால் ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் ஜாயின் போட்டு இதை அப்படியே கீழே எவ்வளோ கிளாத் கம்மியாக இருக்கோ அதை கீழே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பார்டர் வந்து உங்களுக்கு சென்டரில் வேணும்னா, அப்படி இல்லை உங்களுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஜாயின் போட்டால் நமக்கு தெரியாது, ஏன்னா முன்பக்கம். இங்கே ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை இப்படியே வச்சு கூட இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து நம்ம இதில் கொடுக்குறனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கட் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் தட்டு இதில் கட் பண்ணிக்கலாம். பார்டர் செப்பரேட்டாக எடுத்து எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஜாயிண்ட் எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து விசிபிளாக இல்லாத இடத்துல தான் ஜாயிண்ட் வந்து நம்ம போடணும். இது பார்த்தீங்கன்னா முன்பக்கம் தான் இந்த ஜாயிண்ட் வரும்.
அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் வந்து எல்போ அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து இந்த லென்த் பத்தலை. ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும். எல்போ அப்படிங்கிறனால பத்தலை. சப்போஸ் நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் இப்படி மடித்து கூட இதனுடைய இதை வந்து நம்ம இந்த ஷேப்பில் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கீழே ஜாயிண்ட் வராது. ஆனால் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான கிளாத் வந்து நமக்கு பத்துமான்னு பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஜாயிண்ட் வர மாதிரி வரக்கூடாது. இல்லை இவ்வளோவும் இதுன்னா இந்த பார்டரை வந்து பேக்கில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ வேணால் இந்த ஃபுல் இது வந்து பேக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த லென்த்தும் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இங்கே வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த கம்மியாக வர பார்டர் வேணால் நம்ம முன்னாடி அந்த வீக்கு மட்டும் இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். எப்போவுமே நமக்கு கிளாத் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம எந்த டிசைனுமே வைப்போம். இது வந்து நமக்கு மேக்ஸிமம் எங்கே வச்சா கரெக்டாக வருதோ அந்த போர்ஷனில் நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சா ஜாயிண்ட் இல்லாத மாதிரி வச்சுக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஜாயின் போடணும். அதே மாதிரி ஓப்பன் பீஸு முன்னாடி மடித்து கொடுக்க இதெல்லாமே இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த இதை வந்து இதே அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஷோல்டர் கிட்ட மட்டும் கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா அது துணி ஓப்பன் பண்ணும்போது ஷோல்டர் கிட்ட ஷார்ட்டேஜ் வரும். எப்பவுமே நம்ம அவுட்டர் கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு தான் கட் பண்ணுவோம். ஏன்னா துணி வந்து காட்டனாக இருந்தால் அப்படியே நமக்கு கரெக்டாக செட் ஆகி வரும். மற்ற துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி வரும். அதனால் அதை வந்து எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இங்கே சின்னதாக வரும்போது நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இதில் நம்ம நெக்கு வச்சுட்டு இந்த பார்டரை கட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த வீக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து கட்டிங் வீடியோ பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம இதை அப்படியே ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.